எல்லோருக்கும் வணக்கம். நான் ஹரிஹர கார்த்திகேயன். கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸில் நாம் இன்னைக்கு பழனியில் தாங்க இருக்கோம். பழனி முருகனை வந்து தரிசிச்சுக்கிட்டு நம்ம வந்து மாடி தோட்டத்தை ரெனோவேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம திருச்சியில் வந்து மலைக்கோட்டைக்கு பக்கத்தில் நிறைய ரெனோவேஷன் ஒர்க்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து பழனியில் வந்து இருக்கோம். ஸோ விநாயகருக்கும் முருகருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ நமக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மேடம்க்கும் சாருக்கும் ஒரு நன்றிகளை சொல்லிக்கிறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருந்த சப்ஸ்கிரைபர்ஸ் உங்கள் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இந்த கார்டன் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெனோவேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே மேடம் சொன்ன விஷயங்கள்லாம் கேட்டப்போ கண்டிப்பாக இந்த மாடி தோட்டம் வந்து நம்ம இப்போ ரெனோவேட் பண்ணி கொடுத்தே ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் நான் வந்தேன். அதுக்கு காரணம் என்னென்னா மேடமோட ஹஸ்பண்ட் சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆகியிருக்கான். ஸோ அதனால் இம்யூனி சிஸ்டம்லாம் வந்து இப்போ தான் க்யூர் ஆகிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு வந்து கார்டன் தான் ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்க கார்டனை வந்து அவருக்கு அந்த உடம்பு பிரச்சனையால் வந்து மெயின்டைன் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ அவர் இப்போ ஹீல் ஆகிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் அவங்களோட கார்டனும் ஹீல் ஆகணும், அந்த கார்டனும் வந்து மறுபடியும் ரினோவேட் ஆகணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அது கேட்டவுடனே கண்டிப்பாக நாங்கள் வரோம், ஸோ இது வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் அப்படின்றதால நாங்கள் கண்டிப்பாக வரோம், கண்டிப்பாக உங்களுக்காக இந்த தோட்டத்தை வந்து ரினோவேட் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லி வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா 15 நாளாக போயிட்டுருக்கு. 15 நாளைக்கு முன்னாடிலேருந்து இப்போ நம்ம மெட்டீரியல் ஒவ்வொன்றா ரெடி பண்ணி அந்த மெட்டீரியல் எல்லாமே எம்எஸ்எஸில் அனுப்பி அதை அவங்க வீட்டுக்கு வந்து கலெக்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு நாள் பார்த்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா செப்டம்பர் 26. ஸோ இன்றைக்கி டேட்டில் வந்து ஃபுல்லாகவே நீட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலையிலேருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்டாண்டெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதில் மேட் எல்லாமே செட் பண்ண ஆரம்பித்தாச்சு. இங்கேயுமே பார்த்திங்கன்னா தேவையில்லாத செடிகள்லாம் வந்து பழைய செடிகள்லாம் வீட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு அந்த சாயில் பார்த்திங்கன்னா ரொம்ப இறுகி இருந்ததுக்கு அதுக்கு ஆட் பண்ணுறதுக்கு கொக்கோ பிட் பவுடர் ஆகட்டும், அப்புறம் மண்புழு உரம் ஆகட்டும் எல்லாமே கொண்டு வந்தாச்சு. ஸோ கொண்டு வந்து அது எல்லாமே வந்து ஃபில் பண்ணிகிட்டு இருக்கோம். அது எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு செட்டு ரெடியாக இருக்குது. இன்னொரு பேட்ச் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் பெரிய பெரிய பேக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதில் வந்து கிழிஞ்ச பேக்ஸ்லாம் எடுத்துகிட்டு அதை வந்து சரி பண்ணணும். அப்புறம் வந்து நல்ல நல்ல பெரிய மரங்கள் பழமரக்கன்றுகள்லாம் ரொம்பவே அழகாக இருக்குது, அருமையாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து பெரிய சைஸில் நம்ம வந்து 340 GSMல பேக்ஸ் கொண்டு வந்திருக்கோம். அதில் வந்து இதை வைக்க போகிறோம். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ண போகிறோங்க. ஸோ நீங்கள் இப்போ தான் கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலில் முதல் வீடியோ பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸில் நாங்கள் போஸ்ட் பண்ணுற மாடித்தோட்டம் ரெனோவேஷன் வீடியோஸ் ஆகட்டும், புதுசாக அமைக்கிற வீடியோஸ் ஆகட்டும், க்ரீன் ஹவுஸ் வீடியோஸ் ஆகட்டும், லைவ் வீடியோ ஆகட்டும், இது போல் ஏகப்பட்ட கார்டனிங் சம்மந்தமான வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அந்த பெல் பட்டனை வந்து கண்டிப்பாக கிளிக் பண்ணிடுங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நிறைய நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வரும். அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இருக்கீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுங்கள். அதுலேயும் நிறைய ஃபீட்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வாட்ஸ்அப்பில் வந்து சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேயுமே கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸோட சேனல் இருக்குது. ரொம்பவே முக்கியமாக வாட்ஸ்அப் சேனலில் வந்து நாங்கள் அடிக்கடி வர அப்டேட்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். முக்கியமாக ஆஃபர்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப் சேனலில் வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். புதுசாக என்னென்ன ஆஃபர்ஸ் வருது, என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து நான் வந்து புதுசாக வந்திருக்கு, நியூ அரைவல்ஸ் என்ன, அதோடைய ஆஃபர்ஸ் என்ன, ஃப்ரீ ஷிப்பிங், இது மாதிரி ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் இருக்குது. எல்லா ஆஃபரோட அப்டேட்ஸும் வாட்ஸ்அப் சேனலில் தான் வரும். கண்டிப்பாக வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸ்ன்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே வந்துடும். ஸோ வாட்ஸ்அப் சேனலில் போய்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரெகுலராக வர ஆஃபர்ஸ் பற்றின அப்டேட்ஸ் ஆகட்டும் எல்லாமே உங்களுக்கு வந்து உடனுக்குடனே வரும். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ டிலே பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம திருச்சியிலேருந்து அனுப்பிவிட்ட எல்லா ஸ்டாண்டுமே இங்கே வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக சேர்ந்துருச்சு. அதில் இப்போ மேட் எல்லாமே வச்சு கட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ மேட்டில் வந்து கவனிக்க வேண்டியதில் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா மேட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, இதில் வந்து இது மாதிரி ஜாயின் பண்ணியிருக்காங்க. இது தவறானது. இப்படி ஜாயின் பண்ணக்கூடாது, கழட்டுங்க. இப்போ அந்த மேட்டை வந்து நான் எப்படி ஜாயின் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். டபுளாக கழட்டுங்க. அதே மாதிரி ரெண்டாக கழட்டுங்க. அதை இப்படி திருப்புங்க. அந்த மேட்டை இப்படி திருப்புங்க. ஏன்னா தலைகீழெல்லாம் திருப்ப வேணாம். முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வைங்க. இங்கே பாருங்க, இப்படி திருப்புங்க. இந்த மேட்டு வந்து இது மாதிரி ஜாயின் பண்ணுறது இப்படி ஜாயின் பண்ணக்கூடாது. இது இருக்குது பாருங்கள், நீளமாக இருக்குது பாருங்கள், அதுவும் நீளமாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி தான் ஜாயின் பண்ணணும். இதில் வந்து இப்படி அகலத்தில் ஜாயின் பண்ணக்கூடாது. அப்படி ஜாயின் பண்ணுங்கள். சூப்பர். அதே மாதிரி அதையும் ஜாயின் பண்ணுங்கள். சூப்பர்ண்ணா. அப்படி தான்
மாடி பார்த்தீங்கன்னா இது மாதிரி நீட்டாக இருக்க வேண்டிய மாடி இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குங்க. தோட்டம் வந்து நம்ம வச்சோம்னா ரொம்பவே அழகாக இருக்கணும். மாடியை அழகாக்குறதுக்காக தான் நம்ம தோட்டம் பண்ணுறோம். ஆனால் இந்த தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா மாடியோட அழகையே கொஞ்சம் வந்து ஸ்பாயில் பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ தேவையில்லாத செடிகளில் இருக்க மண்ணெல்லாம் கீழே கொட்டி சரி பண்ணிவிட்டு அதை எல்லாமே மிக்ஸ் பண்ணி நீட் பண்ண போகிறோம். முக்கியமாக மாடியில் இது மாதிரி மண்ணெல்லாம் கீழே வந்து கொட்டி வைக்கக்கூடாது. ஸோ அது மாதிரி பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, மாடியோட ரூஃப் வந்து சீக்கிரமாக டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே வந்து மரங்கள்லாம் சூப்பராக இருக்குது. பேக் வெத்து போயிடுச்சு. ஸோ பேகு நம்ம மாற்ற போகிறோம். இது மாதிரி கிழிஞ்சு போன பேக் எல்லாமே கிளியர் பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நல்லா இருக்கிற செடியெல்லாம் அப்படியே வச்சுக்கிறோம். நல்லா இல்லாத செடியெல்லாம் வந்து கிளியர் பண்ணி நீட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி செடிகள்லாம் தேவையில்லாத செடிகள்லாம் ரிமூவ் பண்ணுறதெல்லாம் மண்ணெல்லாம் கீழே கொட்டி இது மாதிரி ஒரு பேட்சை வந்து ஃபுல்லாக கலந்து வச்சுட்டோம். அடுத்து இன்னொரு பேட்ச் கலக்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு க்ரோ பேக் வந்து குவாலிட்டியான க்ரோ பேக் போகணும். இங்கே வச்சுருக்கிறதுல நிறைய பேக் வந்து குவாலிட்டி இல்லாத பேக்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஸோ அப்புறம் இது மாதிரி பார்த்திங்கன்னா பழைய பக்கெட்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வீணாக போயிடுச்சு. அந்த பேக்கும் பார்த்திங்கன்னா வீணாக போயிடுச்சு. ஸோ அது எல்லாமே இப்போ நம்ம வேறு பேகுக்கு மாற்ற போகிறோம். அதுக்கு வந்து நம்ம பேக் எடுத்து வந்திருக்கோம். அதுக்கு நம்ம பார்த்திங்கன்னா க்ரோ பேக் எடுத்து வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா 340 GSM. பேக் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ இது மாதிரி பெரிய பேக்ஸும் இருக்குது. இது வந்து 24x24ன்ற பேகு. ஸோ இந்த பேக் வைக்கிறதுக்கு நம்ம வந்து 10 க்ரோ பேக் ஸ்டாண்டு யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து 2 பேக் வைக்கிற ஸ்டாண்டு யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, டன். எல்லாமே கீழே மண் இருந்தது இல்லைங்களா, அது ஃபுல்லாகவே பேக்கில் அள்ளி வச்சாச்சு. ஸோ அதில் நிறைய கல்லெல்லாம் இருந்ததால நம்ம அதை யூஸ் பண்ணல. நம்மளுடைய மரம் வைக்கிற பேக் இருக்கு இல்லைங்களா, இது 24x24ன்ற சைஸு 340 GSM. இதில் வந்து நம்ம நல்லா வெயிட் ஏற்றினாலுமே நல்லா 3-4 பேர் சேர்ந்து தூக்கலாம். ஸோ அப்பேற்பட்ட பேகு நல்லா வந்து ஃபஸ்ட்டு ஒரு லெவல் மண் போட்டு நல்லா அடித்து அதுக்கப்புறம் தூக்கி வைக்கணும். அப்போ தான் வந்து லெவலாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு லேயர்லேயுமே வந்து நம்ம வந்து கொஞ்சம் காம்பேக்ட் பண்ணிக்கிட்டே தான் வரணும். இல்லாட்டி கொஞ்சம் சுருக்கமாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் 2 பேக் வைக்கலாம். இது வந்து 10 க்ரோ பேக் ஸ்டாண்ட்லேயே 6 லெக் உள்ளது, 2 பேக் வைக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா பவளமல்லி செடி வந்து நல்லாவே வளர்ந்துருச்சு. ஸோ அதை வந்து இப்போ அந்த தொட்டிலேருந்து வெளியே எடுத்து நம்மளுடைய பேக்கில் வைக்க போகிறோம். எடுங்கண்ணா. இப்போ இங்கே வச்சுருக்கிறது வந்து 24x24 பேகு. ஸோ இதுக்கு வந்து இவ்வளோ பெரிய பேகு தான் வைக்கணும்னு இல்லை, 18x18 பேக்கே வைக்கலாம். இப்போ வந்து நம்ம 18x18 இந்த பேக் எடுத்துக்கோங்க. ஆமாம், ஆனால் இந்த பவளமல்லி நல்லா பெருசாகவே வளர்ந்துருச்சு. அதனால் இந்த பேக் வச்சாலும் நல்லாயிருக்கும். ஆனால் இதில் நம்ம ஃப்ரூட் ட்ரீஸ் மாதிரி நம்ம வச்சோம்னா நமக்கு வந்து உபயோகமாக இருக்கும். ஃப்ளவர்ஸை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் 18x18 எனக்கு தெரிஞ்சு போதும். இன்னும் நிறைய ஃப்ளவர்ஸ் மட்டும்தான் டிபெண்டன்சி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம வந்து 24x24 பேக்லேயே இது மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் வைக்கலாம். இந்த பேக் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி தான் லோ குவாலிட்டி பேக்ஸ் தான் இதெல்லாம். ஸோ இப்போ இந்த பேக்கை வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துகிட்டு, ஏற்கனவே கிழிஞ்சிருந்தது அதனால தான் கட் பண்ணி எடுக்கிறோம். இதில் வந்து நமக்கு வந்து கருவேப்பிலை செடி இருக்குது. கருவேப்பிலை செடி வந்து அந்தளவுக்கு வளர்ச்சி இல்லாமல் இருக்குது. ஸோ இப்போ எடுத்துகிட்டு இந்த பேக்கில் இருக்க மண்ணை அப்படியே தூக்கி நம்ம வந்து நம்மளுடைய 18x18 பேக்கில் வைக்க போகிறோம். அடுத்தது வந்து அங்கே ஒரு முருங்கை மரம் இருக்குது. ஸோ முருங்கை மரமும் ஓரளவுக்கு வளர்ந்துட்டுருக்கு. ஸோ அதையும் ஒரு பேக்கில் வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் அந்த பெரிய பேக்கில் வந்து நமக்கு அங்கே மாதுளை மரம் இருக்குது. ஸோ அதையும் தூக்கி ஒரு இதில் வைக்க போகிறோம். கை கடியில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதெல்லாம் வேறு. அந்த வேர் எடுங்க, அப்படியே கையில் எடுத்து காட்டுங்க. அது வேர். இது என்னென்னா, இப்போ அந்த ஒரு பேக்கை வந்து நம்ம டேரெக்டாக நீங்கள் பாருங்கள், அந்த பேக்கை வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம வந்து தரையில் வைக்கிறப்ப என்ன ஆகும்னா, அந்த பேக்குள்ளே சப்போஸ் வந்து தேவையான சத்து கிடைக்கலனாலோ தண்ணி கிடைக்கலனாலோ அதோட வேர்கள் வெளியே வரும். அப்படி வெளியே வந்த நேரத்தில் அந்த பேக்கு கடியில் ஈரப்பதம் இருந்துச்சுனாலோ, கொஞ்சம் மண் தேங்கி இருந்து, இல்லை வந்து கரையானோட எச்சங்கள், எறும்புகளோட எச்சங்கள் இருந்துச்சுனாலோ, அதில் சத்து இருந்துச்சுன்னா
நம்மளுடைய வேர்கள் வெளியே வந்து அதுக்கு தேவையான சத்தை வெளியே எடுத்துக்கும். ஸோ அதனால் என்ன ஆகும்னா, அதனால் பிரச்சனை இல்லை. சப்போஸ் அந்த வேர் வந்து நம்ம மாடிக்குள்ளே இறங்கி நம்மளுடைய ரூஃப்குள்ளே போனால் தான் ப்ராப்ளம் ஆகும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, ட்ரெயின் மேட் வச்சு வைங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையாவது க்ளீன் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஸ்டாண்டு வச்சு வைங்க. ஸோ மாதுளை கண்ணை வந்து ஃபுல்லாகவே எடுத்து ஸோ இதுக்கு முன்னாடி வந்து 18க்கு 18ன்ற பேக்கில் இருந்தது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா 18க்கு 18 பேக்கில் இருந்த கண்ணை எடுத்து 24க்கு 24 பேக்குக்கு மாற்றிருக்கோம். இப்போ இதை எடுத்து நம்ம வந்து அந்த ஸ்டாண்டில் வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செடியை வந்து நம்ம வந்து பேக்குள்ளே வச்சாச்சு. ஏற்கனவே இருந்த மண் வந்து நமக்கு உடையலை, அதே ஸ்ட்ராங்காக எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதில் என்ன ஒரு ட்ராபேக்னால், நம்மளோட பேக்கோட உயரத்துக்கும் ஏற்கனவே இருக்க எக்ஸிஸ்டிங் சாயிலோட உயரமும் ரொம்ப அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு அடி டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம்னா, சாயிலை வந்து உள்ளே ஃபில் பண்ணிவிட்டு செடியை கொஞ்சம் மேலே தூக்கினோம்னா கொஞ்சம் உள்ளே வந்து லெவல் ஆகிக்கும். அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 இல்லை 3 இன்ச்சு கேப் இருந்தால் போதும். ஸோ அந்தளவுக்கு ரெடி பண்ண போகிறோம். ஸோ பக்கத்தில் வச்சுக்கலாம், ஸ்டாண்டு பக்கத்தில். ஏன்னா இந்த மாதிரி பேக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஒன்ஸ் நம்ம வந்து ஒரு இடத்துல செட் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம நகர்த்தக்கூடாது. கிட்டத்தட்ட 4 பேர் சேர்ந்து தூக்குறாங்க, அந்தளவுக்கு வெயிட் இருக்குது. ஸோ அது பேகு தாங்குகிற அளவுக்கான வெயிட்டு தான். அது ஸ்டாண்டும் தாங்குது பாருங்கள். என்னது ஒரு அரச மரம் செடி வந்து ரொம்பவே குட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த பேகு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக தரையில் வச்சுருந்த பேகு. இந்த குட்டியாக இருக்க அரச மர செடிக்கு அடியில் பாருங்கள் வேறு. ஸோ இதுதாங்க நம்ம பேகை வந்து தரையில் வைக்கிறப்ப நடக்கிற பிரச்சனையே இது தான். நம்ம வந்து செடியை வந்து இங்கே அரச மர செடியை வந்து குட்டியாக இருக்குன்னு நினைப்போம். ஆனால் கீழே அடியில் இருக்க வேறு பாருங்கள். இது இன்னும் கொஞ்ச நாள் விட்டுருந்தோம்னா நம்மளுடைய மாடியோட ரூஃப்குள்ளே இறங்கும். அப்படி ரூஃப்குள்ளே இறங்கி நம்மளுடைய மாடியோட ரூஃபையே டேமேஜ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பேகை வந்து டேரெக்டாக தரையில் வைக்காதீங்க. அப்படி வச்சு நாள் கணக்கில் விட்டுறாதீங்க. விட்டிங்கன்னா இது மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். இது போல் மேட் வச்சு வைங்க. அப்படி மேட்டு வச்சு வச்சாலுமே நீங்கள் அடிக்கடி இதை வந்து கொஞ்சம் நகர்த்திட்டு க்ளீன் பண்ண ப்ராப்பராக வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இந்த பேக்லாம் அடியில் ஆல்ரெடி இருக்குது. ஸோ இதெல்லாம் ரொம்ப பெரிய பேகு, 24x24 பேக். இதெல்லாம் நகர்த்தவே முடியாது இப்போதைக்கு. அதில் இருக்க ஃபுல்லாக மண் எல்லாமே எடுத்தால் தான் நகர்த்த முடியும். இதனால நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறோம். அந்த பேகை எடுத்துகிட்டு அடியில் மண் இருக்குது, வேர் இருக்குது, நிறைய இருக்குது. ஸோ எல்லாமே எடுத்து பார்த்தா தான் அடியில் மாடி ரூஃப் எப்படி இருக்குன்னு தெரியும். ஒர்க்கு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட ஈவினிங் ஆகிடுச்சு. மேக்ஸிமம் எல்லா பேக்ஸையும் வந்து கிளியர் பண்ணியாச்சு. பெரிய பெரிய மரங்கள்லாம் எடுத்து இது மாதிரி ஸ்டாண்டில் வச்சுட்டோம். சின்ன சின்ன மரங்கள்லாம் வந்து செடிகள்லாம் புதுசாக வாங்கிட்டு வந்துருச்சு. செடியெல்லாம் அழகாக வந்து இந்த மாதிரி தொட்டியில் வச்சுட்டோம். எல்லாத்துக்கும் ஸ்டாண்டு போட்டு ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணிட்டோம். இன்னும் குட்டி குட்டியாக நிறைய பாட்ஸ் இருந்துச்சு, அதுக்கு எல்லாமே சின்ன சின்ன செடிகள்லாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. ஸோ அதெல்லாமே நீட்டாக ஆர்கனைஸ்டாக வச்சு கொடுத்துட்ருக்கோம். இன்னும் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கு பெண்டிங் இருக்குது. எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ஃபைனல் ரிசல்ட் எப்படி இருக்குன்றதையும் பொறுத்திருந்து பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அந்த ஏரியாவை கிளியர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு அடியில் வந்து மேட் வைக்கிறாங்க. ஸோ இந்த பேக்லலாம் வச்சுருக்காங்க இல்லைங்களா, அது மாதிரி அதில் ஃபுல்லாகவே ரெட் சாயில் நிறைய இருக்கிறதால நம்ம வந்து அதை வந்து நகர்த்த முடியல. ஸோ அதனால் நம்ம வந்து இன்னொரு ஐடியா பண்ணி என்ன பண்ணியிருக்கோம்னா, ஃபுல்லாக கூட்டி க்ளீன் பண்ணிவிட்டு அடியில் பேக் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டோம். அடியில் நிறைய வேர்கள் இருக்குது, அதெல்லாம் எடுத்துகிட்டு அடியில் மறுபடியும் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த வேர்லாம் தெரியும் பாருங்கள். ஸோ அதெல்லாமே எடுத்துகிட்டு ஸோ அடியில் வந்து இப்போ மேட் வச்சு அப்படியே உள்ளே வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வச்சுருந்ததே கரெக்டு தான். ஸோ மஞ்சள் எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் பேக் கிளியர் பண்ணலான்ட்டு தான் வச்சுருக்கோம். ஸோ எதையுமே வேஸ்ட் பண்ண வேணாம். இன்னும் ஒரு 2 மாதம் தான் டைம் இருக்குது. ஸோ அக்டோபர், நவம்பர், டிசம்பர் எண்டில் நம்ம வந்து அறுவடை பண்ணிடலாம். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு வெயிட் பண்ண சொல்லியிருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒர்க்கு முடிஞ்சிருச்சுங்க. இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான் இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. ஸோ அதையும் முடிக்கிறதுக்காக
ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். நம்ம மிக்ஸ் பண்ண பாட்டிங் சைடில் இன்னுமே கொஞ்சம் இருக்குது. இந்த பாட்டிங் சைடில் நம்ம நிறைய மிக்ஸ் பண்ணியிருக்கோம். வேப்ப முன்னாக்கு, பயோ ஃபெர்டிலைசர் எல்லாமே சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். நம்ம மேடம் ஆர்டர் பண்ணியிருந்த ஸ்டாண்டில் நான் நிறைய சொன்னேன், நிறைய ஸ்டாண்டு தேவைப்படும்னு எல்லா குவான்டிட்டியும் சொன்னேன். ஆனால் இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்டாண்டு மட்டும் போதுன்ட்டு 10 க்ரோ பேக் ஸ்டாண்டில் 6 லெக்கில் வந்து 3 ஸ்டாண்டும், 5 க்ரோ பேக் ஸ்டாண்டு 6 லெக்கில் வந்து 3 ஸ்டாண்டும், 2 ஸ்டெப் ஸ்டாண்டு ஒன்று மட்டும்தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அது இல்லாமல் கொஞ்சம் ட்ரெயின் மேட்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இப்போ இதை நம்மளுடைய ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு ஸோ இன்னும் நிறைய ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் பக்கத்துலேயுமே க்ரீன் ஹவுஸும் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ க்ரீன் ஹவுஸ் இப்போ அமைக்க போகிறோம். ப்ளஸ் அந்த இடத்துல ஹோஸ் ஷவர் எல்லாமே ரெடியாக கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக இன்னும் ஒரு 2 வாரத்தில் மறுபடியும் நம்ம இந்த கார்டனை வந்து ரீஒர்க் பண்ணுவோம். ஸோ அப்போது வந்து இன்னும் ஆர்கனைஸ்டாக நம்ம மாற்ற போகிறோம். இப்போ மேக்ஸிமம் இது வந்து பூந்தோட்டம் மாதிரி இருக்கும். இந்த ஏரியா ஃபுல்லாகவே பூந்தோட்டம், பழத்தோட்டமாக இருக்கும். பக்கத்தில் இருக்க ஏரியா ஃபுல்லாகவே வந்து காய்கறி தோட்டமாக இருக்கும். ஸோ வந்து மாடியில் 2 மாடி இருந்தாலுமே அதை ஆர்கனைஸ்டாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் ஃபைனல் ஸ்டேஜில் வாட்டரிங் பண்ணுறதையும் நம்ம வீடியோட பார்க்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இது ஃபஸ்ட் டைமு ரொம்ப நாள் கழித்து நம்ம தண்ணி ஊற்றுறோம் இல்லைங்களா? இப்போ தான் வந்து அதை இது பண்ணியிருக்கோம். அதனால் கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றலாம். இதெல்லாம் செடிக்கு இலை மேலே தண்ணி ஊற்றலாம். மாடி எதுவும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியுதுங்களா? தெரியாம பரவாயில்லைங்களா? போயிட்டோம்ல, எல்லாத்தையும் ஒதுக்கி இன்னைக்கு நாள் பழனியில் கார்டன் ரெனோவேஷன் ஒர்க்கு ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த ஒர்க்கில் எங்களுக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. ஏன்னா வந்து எல்லா பேக்கில் இருக்க சாயிலையுமே கீழே கொட்டி அதில் பயோ ஃபெர்டிலைசர்ஸும் வேப்ப முன்னாக்கு எல்லாமே கலந்து ஸோ அதெல்லாமே மிக்ஸ் பண்ணி எல்லா பேக்லேயும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் அது எல்லாமே ஆர்கனைஸ்டாக ஸ்டாண்டில் அடுக்கிறதுக்கு நான் வந்து இன்றைக்கி நாளில் முடிச்சிட முடியுமான்னு சொல்லி ரொம்பவே யோசித்தேன். ஆனால் நமக்கு வந்திருந்த டீம் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ட்ரெயின்டான டீமில் இருந்தாங்க. ஸோ வந்து ட்ரெயின்டு பர்சன் நம்ம திருச்சியிலேருந்தே இங்கே கூட்டிகிட்டு வந்திருந்தோன்றதால ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வேலை வந்து ரெகுலராக பண்ணுற வேலைன்றதால சீக்கிரமாக முடிச்சிட்டாங்க. அதர் டிஸ்ட்ரிக்ட் போகிறப்ப அந்த ஊரில் இருக்கவங்களையே கூப்பிட்டு அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து சொல்லிக் கொடுத்து நம்ம நிறைய பண்ணியிருப்போம். நீங்கள் காஞ்சிபுரம், திருப்பத்தூர் இங்கெல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அங்கே இருக்க லோக்கல் லேபர்ஸை வச்சு தான் நம்ம பண்ணியிருப்போம். ஆனால் இங்கே வந்து ஸோ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்து நம்மளுடைய லேபர்ஸ் ரெகுலராக வர ஒர்க்கர்ஸை வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தோம். அந்த டீமில் எல்லோருக்குமே வந்து எல்லா ஒர்க்குமே தெரியும். ஸோ அதனால் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக நீட் அண்ட் க்ளீனாக வந்து பண்ணி கொடுத்தாங்க. நானும் ரொம்ப ஹாப்பி, கஸ்டமரும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஸோ இன்றைக்கி நாள் வந்து ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. ஸோ இந்த நாளில் நான் கார்டனில் நிறைய வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கொடுத்துருந்தேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே உங்களுக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் ஒரு பயனுள்ள வீடியோக்களுக்கு, கார்டன் சம்மந்தமான ஒரு வீடியோக்களுக்கு கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுபோல் அழகான இன்னொரு தோட்டத்தை இன்னும் அழகாக்கிறதுக்காக நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே தான் இருக்க போகிறோம். எங்களோட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ண ரெடியாக இருங்க. நன்றி.